ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ ஐயோ எங்க எங்க என்னாச்சுங்க? ஏதாவது வேணும்னா என்னையே கேட்க வேண்டியதானே? பாத்து. எனக்கு எதுவும் வேண்டாமா, படுத்தா கிடக்கேன்ல, கொஞ்சம் உட்காந்துக்கலான்னு பார்த்தேன். இப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம போட்டு அடிச்சிருக்காங்களே, நீங்க ஏன் தண்டனை ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க? விட ஆனந்தி, எனக்கு இப்போ கபடி மேட்ச் நடப்பாவே இருக்கு. மகேஷ் சார் நல்லா விளையாடி இருப்பார்ல, ஜெயிச்சிருவார்ல. என்ன ஆனந்தி, இந்த கேள்விக்கு பதில் சொன்னதே உங்களுக்கு பிடிக்காதே. விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். நம்ம மேல எந்த தப்பும் இல்ல ஆனந்தி, நாம ஏன் விட்டு கொடுக்கணும்? இதுதானங்க நானும் கேட்டேன். உங்க மேல தப்பு இல்லாம நீங்க ஏன் தண்டனை ஏத்துக்கிட்டீங்க? எதுக்கு விட்டு கொடுத்தீங்க? பதில் சொல்ல முடியல. அப்படிதான் நீங்க கேட்ட கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியல. என்ன தம்பி, உடம்பு இப்ப கொஞ்சம் தெம்பா இருக்கா? பரவாயில்லைங்கய்யா. இப்ப மருந்து கொடுக்க நேரமாச்சு, எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. சரிங்கய்யா. இந்தாப்பா, வாயில போட்டுக்கோ. தண்ணி கொடுமா. இதுக்கப்புறம் தண்ணி எவ்வளவு வேணாலும் இவர் குடிக்கலாம். அப்புறம் கஞ்சி வைக்க சொல்லிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அதையும் இவர் சாப்பிடலாம். ஆனா என்னங்கய்யா? பதட்டப்படுற அளவுக்கு எதுவும் இல்லம்மா. இப்ப கொடுத்திருக்கிற மருந்துக்கு கொஞ்சம் தூக்கம் வரும், ஆனா ஆளு அசத்தும். இருந்தும் என்ன ஆனாலும் நீ இவரை தூங்க விடாம பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேங்கய்யா. இவரை தூங்கிராம நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் உள்ளதான் இருப்பேன். ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. சரிங்கய்யா. இங்க பாருங்கப்பா, டைம் அவுட் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஆட்டம் ஜூடு பிடிக்க போகுது. சூரியன் கண்ணை கூசுதோ இல்லையோ, இவங்க ரெண்டு பேரோட ஆட்டமும் கண்ணை கூச போதியா. ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க, ஆரம்பிங்கப்பா. இப்ப மகேஷ் தம்பி ரைடுக்கு பாடி வர்றாரு. எத்தனை பாயிண்ட் அள்ளிட்டு போறாருன்னு பாப்போம். கபடி புடிச்சு தள்ளுங்கடா. தூக்கி போட்டாரியா மனுஷன். 2 பாயிண்ட் அள்ளிட்டு போயிட்டாரியா. டேய் வீரா, 2 பாயிண்ட் கொடுத்திருக்கீங்கடா லூசு. முன்னாடி வந்திருக்க வேண்டியதானே? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நிறுத்துறியா? என்ன பண்ற? நீங்க தானே சொன்னீங்க மேட்ச்ல யார் ஜெயிச்சாலும் சந்தோஷப்படணும்னு. அதான் நான் சந்தோஷப்படுறேன். மேட்ச் பாருங்க. பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். கபடி 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 சொதப்புறாங்களே. அற்புதமான டிஃபென்ஸியா. சூப்பர்ல. மகேஷ் டீமுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கியா? அற்புதம் அற்புதம். என்ன மகேஷ் டீம் அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க, விட்டா ஜெயிச்சிருவாங்க போட்டுருக்கேம்மா. கொஞ்சம் சும்மா இருங்க, உங்க வாய் வச்சுக்கிட்டு. சரிம்மா, வாய் முடிக்கிறேன். அவங்க அவுட் ஆனா அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? சரி சரிம்மா. என்ன அற்புதமான ஆட்டையா, கண்கொள்ளா காட்சியா, கண்கொள்ளா காட்சியா. மீண்டும் சென்னை முத்து களத்தில் இறங்குகிறார். இந்த தடவையாச்சும் தொடுவாரா? ஆஹா, வீரா டீம் அசத்துது. மகேஷ் டீமோட 1 பாயிண்ட் மேல போயிட்டாங்களே. டேய் வீரா, இதே மாதிரி டீமை என்கரேஜ் பண்ண சொல்றா, ஈஸியா ஜெயிச்சிடலாம். சார் சொன்னா கேளுங்க. என்ன? இப்ப மகேஷ் அண்ணனை கோவப்படுத்த வீராக்கு சப்போர்ட் பண்றீங்க. நாளைக்கு வீராவே உங்களுக்கு எதிரா நின்னான்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ என் செல்லம், எப்படிப்பட்ட வார்த்தைய சொல்லிருக்க? நீ சொன்னா கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு ஃபைனான்ஸ்ல வீரா தான் என்னை எதிர்த்து நிக்க போறான்னு சொன்னா என்ன அர்த்தம்?
இந்த மேட்ச்ல வீரா டீம் இவங்களை தோக்கடிச்சிட்டு அடுத்த மேட்ச்ல யாரு ஐயா கிட்ட தோத்து போறான்னு அர்த்தம்.